மனம் விட்டு பேச, உணர்வுகளை பகிர, உங்கள் அடையாளம் கேட்காத, உரையாடல்கள் பதிவு செய்யப்படாத தற்கொலை தடுப்பு இலவச சேவை நேசம். அழைத்திடுங்கள் 0424220022. நேசம், வாழ்வதற்கு ஒரு அழைப்பு. இன்று உலக தற்கொலை தடுப்பு நாள். தற்கொலை தடுப்பு நாள் அந்த தேதியை தேர்வு செய்து நம்முடைய அன்பிற்குரிய மருத்துவர் டாக்டர் ஜெயபிரகாஷ் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார். இன்று காலையிலே செய்தித்தாளை அதிகாலை புரட்டிய போது முதலில் வந்து விழுந்த செய்தி தலையில் இடி விழுந்தது போல. தமிழகத்தின் தலை சிறந்த பாடலாசிரியர், ஈரோடு புத்தக திருவிழாவில் ஆகச்சிறந்த கவிதையை கவிக்கோ தலைமையிலே 10,000 பேர் முன்னிலையிலே அற்புதமான கவிதையை அரங்கேற்றியவர் திரைப்பட பாடலாசிரியர் கபிலன். அருமையான தமிழர். புதுச்சேரியிலே பிறந்து பாரதிதாசனுடைய வழிவந்து பாரதியை கரம் பிடித்து தமிழில் தோய்ந்து இன்று ஏறத்தாழ 300-400 பாடல்கள், திரைப்பட பாடல்கள், அதில் 75% எல்லா முன்னணி நடிகர்களும் எல்லா முன்னணி இசையமைப்பாளர்களும் அவர்கள் பாடலை இசைத்தது, பாடியது, நடித்தது கண்கொள்ளா காட்சி. அவரின் மகள் பெயரே தூரிகை. இப்பேற்பட்ட பெயரை வைத்திருக்கிறார். 28வது வயதில் தற்கொலை செய்து கொண்டார் என்ற செய்திதானே இன்றைய காலையில் வந்த செய்தி, துக்க செய்தி. உலக தற்கொலை தடுப்பு நாளன்று இந்த செய்தியை நம் இதயத்தை இடியிறங்கியது போல செய்தி வரும் என்று நாம் எண்ணவில்லை. சரி, அந்த பெண் படிக்காதவளா, ஒரு பாமர பெண்ணா என்றால் இல்லை. நான் உடனே காலையிலேயே தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு என் இனிய நண்பர்கள் சென்னையில் இருக்கிற திரைப்பட இயக்குநர்களிடத்திலே தொலைபேசியிலே பேசி அந்த பெண்ணை பற்றி நான் விசாரித்தேன். கபிலனை நாம் அறிவோம், ஆனால் கபிலன் பெண் 28 வயது நிரம்பிய தூரிகை பெயர் தெரிகிறதே தவிர அவரை பற்றி தெரிய வேண்டாமா என்று ஆழ்ந்து பார்த்தால் அவர் படித்தது MBA. ஒரு மேற்பட்ட படிப்பை படித்திருக்கிறார். ஒரு பாரதி கண்ட புதுமை பெண்ணாக, வீடடங்கிய பெண்ணாக அல்லாமல் நாடு தெரிந்த பெண்ணாக பல நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு வந்திருக்கிறார். அவரது உற்ற நண்பர், கபிலனுடைய உற்ற நண்பர் தங்கமூர்த்தி என்ற இன்னொரு கவிஞர் இன்று காலையிலே பதிவு போட்ட போது அந்த பதிவிலே இந்த பெண்மணி தற்கொலை கூடாது என்று, அது கோழைத்தனம் என்று கூட எழுதியவளாயிற்றே என்று ஒரு வரி எழுதியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த நாளில் நமக்கு ஆழ்ந்த சிந்தனை எப்படி இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன் என்றால், தற்கொலை பற்றியான சரியான ஒரு கண்ணோட்டம், ஒரு ஆழ்ந்த ஆய்வு தேவைப்படுகிறது.